பாண்டியன் எடுத்த திடீர் முடிவு நடந்தது என்ன தெரியுமா? நம்ம பாண்டியன் இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டுக்கும் வராமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, எங்கேயோ போயிட்டு தலைமறைவாக வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வானதி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நம்ம பாண்டியனை வந்து பார்த்தோன்னா மனசுக்குள்ளே சரி மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிடுச்சு. இவ நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நிம்மதியாக விடுவாளா? இவ என்ன பண்ணுவா? இந்த நிலா அண்ணியை பற்றி தப்பாகவே வந்து பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நம்ம பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் நம்ம பாண்டியன் யோசிக்கிறது எல்லாமும் ஒரு வகையில் சரிதான். எதனால் அந்த இடத்துல நம்ம பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, இந்த நிலாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இதாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடேசனுக்கு ஒரு பொன் இருந்தால் என்ன மாதிரி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி அந்த நடேசனையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால தான் என்னமோ அந்த ஆம்பளைங்களே இருக்கிற வீட்டில் இந்த ஒரு பெண்மணி மட்டும் எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தி அவங்கள வந்து பார்த்தோன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆளாளுக்கு ஒரு ஜோடி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அந்த பாண்டியனை கல்யாணம் பண்ணிடுறதுக்காக அவங்களுடைய வானதி லவர் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லு, அந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் சேர அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னொரு பக்கம் இவளோட அட்டூழியங்கள் ஓவராக இருக்குது. நம்ம என்ன தான் பண்ணுறது? இந்த சமயத்தில் வந்து இப்போ நாம் போயிட்டு அவளை பொண்ணு பார்க்கணுன்னு வேறு சொல்கிறாளே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பல குழப்பத்தோட நம்ம பாண்டியன் வந்து இருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவ சொல்கிற மாதிரியே வந்து போயிட்டு நம்ம பொண்ணு கேட்குறதா, இல்லை நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதா அப்படின்னு இந்த பாண்டியன் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த வானதி கட்டாயத்தின் பேரில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீ வந்து பொண்ணு கேட்கலன்னா நான் விஷமருந்தை குடித்து செத்துருவேன்ற மாதிரி அந்த இடத்துல பிளாக்மெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டியனை பண்ணுவாங்க. நம்ம பாண்டி வேறு வழி இல்லாமல் இவ சொல்கிறத கேட்டு அந்த இடத்துல வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, பொண்ணு கேட்குறதும் வந்து இதுன்னு பேசுவாங்க. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இங்கே பொண்ணு பார்க்கறதே போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி எல்லோரும் பல குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம பாண்டியன் ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. எனக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு டைம் வேணும். நான் வந்து இப்போ வானதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயதார்த்தம் வேணால் நாங்கள் பண்ணிட்டு போகிறோம், கல்யாணன்றது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க. சரி, நிச்சயதார்த்தம் பண்ணாலையும் அது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதியோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வானதி இந்த பாண்டியனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இப்போ இனிமேல் தான் சித்திரவதை பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வானதி அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டை 2 துண்டா ஆக்கிடுவா, இந்த நிலாவை வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க மாட்டா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிரிச்சிருவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.